M அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. நம்ம இன்டெகிரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்டெகிரேஷனில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அது எப்படிலாம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம மாடல்ஸ் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம பார்த்துருக்கோம். இப்போ போடுறது எல்லாமே ஜென்ரலாக கொஞ்சம் ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ எப்படி வந்தால் அந்த ப்ராப்ளத்தை எப்படிலாம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறது விஷயம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். நாங்கள் மோர் தென் 35 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க தான். நாங்கள் MBAவுக்கு ஆப்ரேஷன் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பரும், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரும், டிப்ளமோ ITI மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லா குவான்டிடேட்டிவ் பேங்கிங் சம்மந்தமான எல்லா குவான்டிடேட்டிவ் பேப்பர்ஸுமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறோம். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9th +2 வரைக்கும் எல்லா போர்ட்ஸுமே நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ட்ரையல் கிளாஸ் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போவோம். இன்டகிரேஷனில் இன்டெக்ரல் dx divided by root of x plus a plus root of x plus b. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம போடுற போகிறோம். எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம முதல்ல ப்ராப்ளத்தை ஆல்ட்ரு பண்ணுறது தான் முக்கியம். இன்டெக்ரல். ஸோ நமக்கு இந்த ஃபார்மேட் இருக்குது. கீழே ஒரு ரூட் ஃபார்மேட் இருக்குது. அதை முதல்ல ரேஷனலைஸ் பண்ணணும். ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டருடைய கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை root of x plus a minus root of x plus b into root of x plus a plus root of x plus b into dx. அப்படின்னு இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டு இதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இன்டெக்ரல் root of x plus a minus root of x plus b divided by இது ஃபுல்லாக ஏன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக b. அப்போ a minus b into a plus b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன வரும் எனக்கு? root of x plus a the whole square minus root of x plus b the whole square into dx which is equal to root இருந்தால் பவரில் 1/2 இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் x plus b to the power 1/2 by dx இருக்கு. ரூட்டை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ x plus a மைனஸ் ஆஃப் x plus b. அடுத்த ஸ்டெப் பாருங்க. இன்டெக்ரல் x plus a power 1/2 minus x plus b to the power 1/2 into dx by x plus a உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus x minus b. ஸோ இப்போ அந்த plus 6 minus 6 கேன்சல் ஆகிடும். இன்டெக்ரல் 1/a minus b அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அதை வெளியே எடுத்துக்கணும். 1/a minus b எடுத்தாச்சு. மீதி என்ன? x plus a power 1/2 minus x plus b to the power 1/2 into dx. So 1/a minus b into ரெண்டு இன்டெகிரேஷன் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். இன்டெக்ரல் x plus a to the power 1/2 into dx minus integral x plus b to the power 1/2 into dx அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இது ரெண்டா பிரியும் போது இந்த 1/a minus b இந்த ரெண்டு டேர்முக்கும் காமன். அதனால தான் பிராக்கெட் போட்டிருக்கேன். ஸோ 1/a minus b. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுவோம். பவரில் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா. ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் ஏவை எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னா எக்ஸ் பவர் 1/2 + 1 3/2 மைனஸ். அதே மாதிரி தான் இங்கே திருப்பி அசம்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பையில் போட வேண்டியதில்லை. x plus b to the power 3/2 by 3/2
plus c. That is 1 by a minus b. 3 by 2 மேலே போயிடுச்சுன்னா 2 by 3 into x plus a power 3 by 2 minus 2 by 3 into x plus b power 3 by 2 plus c. இப்போ ரெண்டுலையுமே காமனாக 2 by 3 டேர்ம் இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ 2 by 3 into a minus b of x plus a power 3 by 2 minus x plus b power 3 by 2 plus c அப்படிங்கிறது எனக்கு இதனுடைய இன்டகிரேஷனாக வந்துடும். இதே மாதிரி இன்னும் ஸ்பெஷலாக ஆல்ட்ரு பண்ணி எப்படி போடுறது அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.